தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஃப்எம் என்கிற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 19/3/2026 மார்ச் மாசத்திலே வியாழக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 5ஆம் நாள். இன்றைக்கு அமாவாசை திதி காலையில் 7:29 முடிஞ்சு போயிடும். பின்பு பிரதமை திதி வந்துடும். பூரட்டாதி என்கிற நட்சத்திரமும் காலை 5:53 முடிஞ்சு போயிடும். பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய சாரத்துல வந்துவிடும். இன்றைய நாளில முக்கிய நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு வருட பிறப்புன்னு உகாதி பண்டிகை. அனைவருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகம் முழுக்கதும் உகாதி கொண்டாடுறீங்க. எல்லாருக்கும் சந்தோஷமும் சுபிட்சமும் வளமும் நலமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த நாளிலே காலையில 10:30 11:30 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேலையில 12:00 1 மணி 1:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 1:30 ராகு காலம். யமகண்டம் 6:07, குளிகை நேரம் 9:10. இன்றைக்கு தெற்கு பக்கம் சூலம், தைலம், பரிகாரம். சூரியன் இருப்பு நாழிகை 3 நாழிகை 41 வினாழிகள் மீன லக்னத்துல. 6:19 சூரியனின் உதய நேரம். பூரம் என்கிற சிம்ம ராசியிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சுப்ரம் மற்றும் நாகவம் என்கிற நாம யோக கரணங்கள் உண்டு. இந்த சுப்ரம்னா ஒன்றும் இல்லை, நிறைய பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது, வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்றது, புஷ்டியான காரியங்கள் எல்லாம் செய்யறது, பயிரிடுறது, பாத்தி கட்டுறது, அணை கட்டுறது, இதெல்லாம் இன்னைக்கு நல்லது. நாகவம் அப்படிங்கிறது தொழிற்சாலைகளுக்கான ரசாயனத்தை எல்லாம் கொண்டு வருது. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யறது. அமாவாசை நமக்கு தெரியும், முன்னோர்கள் திதி தர்ப்பண காரியங்கள் பண்றது. அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணின பிறகு பிரதமை திதியில கல் மரம் போன்ற சிற்ப வேலைப்பாடுகளை இன்னைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துக் கொள்வது. உத்திரட்டாதி என்கிற இந்த நட்சத்திரமானது சீமந்தம் பண்றதுக்கு, ஆலய கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, காது குத்திக்கிறதுக்கு, புதுசா கல்வி கற்பதற்கு, யாத்திரை போறதற்கு, ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் மருந்து சாப்பிடுவதற்கு இன்னைக்கு நல்ல நாள். இன்றைய நாளிலே 19ஆம் தேதி மார்ச் மாதம் சூரியன், சந்திரன், சனி மற்றும் சுக்கிரன் மீன ராசியிலே அமர, மிதுன ராசியிலே குரு, சிம்ம ராசியிலே கேது, செவ்வாய், ராகு, புதன் வக்கரமாக கும்பராசியிலே அமர இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, அலைச்சலுக்கும் பயணத்திற்கும் உரிய இந்த சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே பிரதமை திதியிலே அமர்வதனாலே கொஞ்சம் எல்லாம் லேட் ஆகும். அதனால ஆபீஸ்க்கு கொஞ்சம் எர்லியராக கிளம்பிடுங்க. செய்கிற காரியத்தை அழகாக பிளான் பண்ணிக்கிடுங்க. அவசரப்பட்டு அதனால் தவறுகள் வருவதற்கும், பயணங்கள் வேகமாகுவதனால் விபத்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருப்பதனாலே மனதிலே உற்சாகமும் சந்தோஷமும் பெருகும். உங்க வாழ்க்கையிலே குழந்தைகள் மூலியமாக சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, தொழில் முறை உறவிலே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. மற்றவர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் நட்பையும் நட்பு வட்டாரத்தையும் பெருக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளிலே உங்கள் வாழ்க்கை அமைவதனாலே பலவிதமான சுபிட்ச காரியங்கள் செய்ய போகிறீர்கள். 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய முயற்சியினால் வரக்கூடிய சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு கிடைக்கும். முன்னேற்றத்தை கொண்ட பாதைகளை உண்டாகும். பல பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும்.
வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, சற்றே சிக்கலை கொடுக்கக்கூடிய சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருப்பதனாலே பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. தினமும் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. புதிய காரியங்களை கொஞ்சம் இன்னைக்கு தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது. மனதை குழப்பமில்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, மற்றவர்களை எதிரியாகவும் கணவன் மனைவியுடைய போட்டிகளும் வரக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி போறோம்ங்கிற தன்மை இல்லாமல் செயல்பாடுகளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க உங்கள் நிலை புரிந்து கொண்டு செய்தீர்களானால் வெற்றி உங்க பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய இந்த நாள் 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, 6ஆம் இடம் அப்படின்னாலே பொருள் வரவுக்கான நாள். எல்லாம் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறாங்க. மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். யோகக்காரகனான சனி பகவானுடன் சேர்ந்த உங்க ராசிநாதன். அதனால் இன்றைக்கு வெற்றி நிச்சயம், லாபம் நிச்சயம். 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, சுகமான இடத்துல சுகமா அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன், அவர் சூரியனுடன் சேர்ந்தனால் தாய் தந்தையருடைய அனுகிரகம் இன்றைக்கு உண்டு. சகோதர வழியிலே நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய சூழ்நிலை, திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. 9, 5 என்ற அதிர்ஷ்ட எண், இது இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய டே இன்னைக்கு. வெற்றிகளை எவ்வளவு தூரம் நீங்க கேபிடலைஸ் பண்ணணும்னு பார்ப்பீங்க. 4ஆம் இடம் என்கிற மண் மனை வாகனத்துல சூரியன், சந்திரன், சனி பகவான், சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்வது, இவர்கள் பார்க்கக்கூடியதானது உங்கள் லாபஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. இது எல்லாமே உங்க திறமைக்கு ஒரு அளவுகோலாய் மாறக்கூடியதாக இருக்குது. அதனால் வெற்றிக்கு இன்னைக்கு வழிகள் எல்லாம் நிறைய இருக்கு. லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணால் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதான சூரிய, சந்திர, சனி, சுக்கிர சேர்க்கை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பாதிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. மனதிலே கொஞ்சம் சில கவலைகளையும் கொடுக்கும். கொஞ்சம் இன்னைக்கு ரிலாக்ஸாக காலையை ஆரம்பிங்க. எல்லா காரியங்களும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது அமையும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சூரியனுடன் சேர்ந்த சந்திரன் பிரதமை திதியில அமர்கிறார். வெற்றியை கொடுக்கிறார். பணம் பற்றின எண்ணங்களை கொடுப்பார். இதன் மூலியமா லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய உள்ளேயே உட்கார்றார் சந்திர பகவான். குழப்பங்களுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்கும். வேகங்கள் காட்டாமல் விவேகத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் போதும். நான் அப்படிங்கிற மமதை வேண்டாம். ரொம்ப பதட்டமும் வேண்டாம். 2, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன்.